சிம்பிள். நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம், புதுசாக தான் முந்தினத்து தான் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க, நாங்கள் 10-15 வருஷமாக ஒன்றா தான் இருக்கிறோம், ரைட், இருந்துட்டு போக ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேர்தல் என்று வருகிற போது யார் முந்தி செல்கிறார்கள் என்பதுதான் மக்கள் உற்று நோக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்கிற ஒரு மனநிலையில் ஏறத்தாழ ஒரு 5 to 7% வாக்குகள் வந்து தேர்தலுக்கு முன்னால் தான் முடிவு பண்ணாங்க. இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும், அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பெர்செப்ஷன் எங்களுக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ எப்படி இதை இவங்க நம்ம பார்க்குறாங்கன்னு சொல்லி சொன்னால், 3 தினங்களுக்கு முன்பாக தமிழகத்தினுடைய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இன்னும் 2 தினங்களுக்குள்ளாக எங்களை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார்கள் என்று நினைக்கிறேன், கூப்பிட்டாங்கன்னு சொல்லலை, தகவல் வந்துருச்சுன்னு சொல்ல நினைக்கிறேன். அந்த நினைக்கிறதுக்கு முந்தா நேத்து கிறிஸ் ஓடங்கர் அவர் சொல்றாரு, இன்னும் 2 தினங்களுக்குள்ளாக எங்களை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். பிரதானமான கட்சி, திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதானமான கட்சி, அகில இந்திய ஒரு கட்சி, அவங்களே என்ன கண்டிஷன்ல இருக்கிறோன்னு அவங்களுக்கே தெரியல. ஒண்ணு, இவங்க அங்க போய் பேசிட்டாங்க, இவங்க வந்து பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி. திரு கருணாநிதி இருக்கிற போது இன்று திமுக எம்பி கனிமொழி சொல்லியிருக்காங்க, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க கூட்டணி உறுதி பண்ணிட்டோம், இத்தனை கட்சி எங்க கூட இருக்குது அப்படின்னு சொன்னா அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஆனா கருணாநிதி கனிமொழி சொல்லிட்டாங்க, அது அப்போ அவங்க தான் ராகுல போய் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க, அவங்க தான் ஆலோசனை நடத்திருக்காங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்ப நான் சொல்ல வந்தேன் நான். அதுல நீ அதே கேள்வியாக வந்துட்டீங்க. திரு கருணாநிதி இருக்கிற போது திரு கருணாநிதியின் இல்லத்திற்கு வந்து சந்தித்து, அறிவாலயத்திற்கு வந்து சந்தித்த காங்கிரஸ் தலைவர்கள் இன்றைக்கு நிலைமை மாறி திமுக இன்றைக்கு இது காங்கிரசுடைய கதவை தட்டி அங்கே காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நீங்க கூட்டணியிலே பயணம் பண்ணுங்க, நீங்க ஒன்னாவே இருங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உங்களுடைய சமாச்சாரம். நீங்க பிரிஞ்சிடணும்னு நாங்க விரும்பலைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒன்னா இருக்கிறதா எங்களுக்கு பலமே நாங்க நினைக்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி அப்படியே இந்த தேர்தலை பயணம் பண்ணாதான் எங்களுக்கு சக்சஸ்ன்ற நான். நீங்க பிரியணுன்ற அவசியமே எங்களுக்கு இல்லை. ஆனா எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தவர்கள் இன்றைக்கு இப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். 9 வருஷமா நீங்க ஒன்னா இருக்கிறீங்க, ஆனால் இப்போது தேர்தல் வந்து விட்டது. உங்களுக்கு எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் இவங்க தான் சொல்லிட்டு நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம், இவங்க தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு. இவங்க வரல, அண்ணனுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி வரல, அக்கா பிரேமலதா வரல அப்படின்னு சொல்றாரு. வரல தான் உண்மை, எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். அங்கேயுமே கூட்டணி இன்டாக்டா தானே இருக்கு, அங்க யார் வெளியில இருக்கா, யார் வெளியில போயிட்டா, அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. இப்போ எதிர்த்த மாதிரி இப்போ 13 பேர் நின்று நாங்கள் முடிஞ்சிருச்சு, இதான் கூட்டணி ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், இன்னும் கூட்டணிகள் வருவார்கள் என்று நாங்கள் சொல்றோம் இல்லையா. அதுபோல நாங்கள் 9 பேர் ஒன்னா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 9 கட்சி தலைவர் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்களான்றதான் என்னோட கேள்வி.